வணக்கம் நண்பர்களே. தேடி அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள், அதாவது மக்களை தேடி அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள். இது வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது, அது தொகுத்து பார்க்கலாம். மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் 5, 2021 சாமனப்பள்ளி கிருஷ்ணகிரி. ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டாங்க. இது என்னென்னா 2 கோடி பயனாளர்களுக்கு மேலே போயிடுச்சு. இதனுடைய வெற்றி அடிப்படையாக வச்சு தான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதில் என்னென்னா ஐநா சபையை வந்து பார்க்கும்போது ஒரு விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இல்லம் தேடி கல்வி அக்டோபர் 27, 2021 இப்போ கூட குரூப் 4ல் கேட்டாங்க. தொடங்கி வைக்கப்பட்டோம். முதலியார் குப்பம், விழுப்புரம். இதில் தன்னார்வலர்கள் இந்த கற்றல் இடைவெளி, கொரோனா காலத்தில் கற்றல் இடைவெளி குறைக்கிறதுக்காக தன்னார்வலர்கள் வந்து கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறது. அடுத்து வேர்களை தேடி திட்டம் மே 24, 2023 சிங்கப்பூரில் நம்முடைய புலம்பெயர் தமிழர்கள் அதுக்குன்னே ஒரு தினம் வச்சுருக்கோம். ஜனவரி 12 இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குரூப் 2 7 கூட கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்தில் அந்த மோட்டோ என்ன, முழக்க வாசகமாக வந்து என்ன இருக்குன்னா எத்திசையும் தமிழனங்க அப்படிங்கிறதா அதனுடைய முழக்க வாசகமாக இருக்கக்கூடியது. இதில் குறிப்பாக பெனிஃபிஷரி பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழ்நாட்டை சுற்றி காமிக்கிறதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். அடுத்து தொழிலாளர்களை தேடி மருத்துவம் ஜனவரி 10, 2024 திருவள்ளூர் தொடங்கப்பட்டது. தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு தொற்றா நோய் எது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக, ப்ரெஷரு மற்றதெல்லாம் இருக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் ஜனவரி 31, 2024 பார்த்தோம்னா அண்ணா சொல்லுவார், மக்களுடன் செல்லுங்கள், மக்களை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னு. அதுக்காக மக்களுடைய பல்சை பிடிக்கிறதுக்காக தான் இந்த திட்டம். அடுத்து மக்களை தேடி ஆய்வகம் பிப்ரவரி 5, 2024 கன்னியாகுமரியில் தொடங்கி வைக்கப்பட்டது. நமக்கு தேவையான டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அந்த டெஸ்ட்டெல்லாம் நமக்கு வழங்குறதுக்காக தான் இந்த திட்டம் இருக்குது. அடுத்து உழவர்களை தேடி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இது அறிவிக்கப்பட்டிருக்கு, ஆனால் இன்னும் வரல. தேங்க்யூ.